பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை. காக்கை சிறகினிலே நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா, நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. நம்ம ஸ்கூலில் இவ்வளோ அருமையாக பேசியிருக்கும்போது எனக்கு பெருமை. எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு பெருமை. பிள்ளைகளுக்கு இல்லை, ஆசிரியருக்கு பெருமை, ஆசிரியருக்கு பெருமை. அதை விட எங்கள் மேடம் கிறிஸ்டி ஜேம்ஸ் தான் மிக மிக பாராட்டு விட மகிழ்ச்சியாக இருக்கும்.
இன்று இந்தியாவை திரும்பி பார்க்கிறேன். பாரதி விரும்பிய தொழில் புரட்சி இன்று இந்தியா என்று தென்படுகிறது. வாருங்கள், ஆம்பிட் பக்கமும் எஸ்டேட் பக்கமும் பாபின் பக்கமும் கொடிநடையாய் நடந்து செல்வோம். பாரதியின் வெற்றியை இந்தியாவின் வளர்ச்சியில் காண்போம். தொழில் புரட்சியை தொடங்கிய பாரதி இந்திய வளர்ச்சிக்கு தடையாக உள்ள முதல் முரண்பாடு என என்று பார்த்தால் அது ஜாதிக்கும் கல்விக்கான முரண்பாடு என அறிந்து கொண்டார். இந்த ஜாதியை எப்படி களைவது? இந்தியா முழுவதும் இறுக்கமாக இருக்கும் இந்த ஜனாதிபதியத்தை எப்படி களைப்பது? கடவுளின் பெயரால் திணிக்கப்பட்ட இந்த தீண்டாமை எப்படி களைப்பது என்ற வினாவிற்கு கிடைத்த விடைதான் எல்லோருக்கும் கல்வி. சென்று வீட்டு திசைக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டதிங்கு சேர்ப்பீர் என்று எல்லோரையும் படிக்க அழைத்தான். கல்விதான் ஒருவரை சிந்திக்க வைக்கும், அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும், தான் விரும்பும் தொழில் புரட்சிக்கு துணை செய்யும் என்று நம்பினான். இதற்கு நம் பகையாளியான வெள்ளைக்காரனும் வழிவகுத்தான். ஆம், வெள்ளைக்காரன் காலத்தில் படிக்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டவனுக்கு கல்வி கிடைத்தது. படித்தவனுக்கு வெள்ளைக்கார அரசாங்கத்தில் வேலை கிடைத்தது. அழுக்கு வேட்டிகள் வெள்ளை வேட்டிகளாக மாறின, வெள்ளை வேட்டிகள் கோட்டு சுற்றுகளாக மாறின. தமிழ்நாட்டில் மட்டும் 1135 பல்கலைக்கழகங்கள், 84 மருத்துவக் கல்லூரி, எண்ணிலடங்கா அநேக கரங்கள் பாரதியின் பெருமையை சேர்த்துள்ளது. இந்த வளர்ச்சி என்றும் பெருமையை சாட்சியுள்ளது. இன்று இந்தியா சென்னையில் கிராமங்கள் என்று வர்ணிக்கப்பட்ட ஸ்ரீபெரும்புத்தூர், ஒரக்கடம் போன்ற இடங்கள் எல்லாம் பாரதிக்கு பெருமை சேர்த்துள்ளது. அது தொழிற்சாலைகளாக மாறி பாரதிக்கு பெருமை சேர்த்துள்ளது. நீதி என்கிறான், நேர்மை என்கிறான், பாவம் என்கிறான், புண்ணியம் என்கிறான், சொர்க்கம் என்கிறான், நரகம் என்கிறான், கடவுள் இருக்கிறார், பார்த்து கொண்டே உள்ளான் என்கிறான். இவ்வளவையும் சொல்லிவிட்டு அயோக்கியத்தனத்தின் மொத்த வடிவமாக உள்ளான். சிறுமை என்பது என்ன? மனசாட்சியை அடமானம் வைப்பது, வெட்கத்தை விலை பேசுவது, அசடு வழிவது, எல்லாவற்றுக்கும் மேலாக நியாயவாதியாக நடிப்பது என்பதுதான். நாம் எத்தனை பேர் தட்டி கேட்கிறோம்? தட்டி கேட்க வேண்டும், இல்லை என்றால் அது சமுதாயத்தவர்களாக மாறிவிடும். அதனால்தான் பாரதி சொன்னால், சிறுமை கண்டு பொங்குவாய். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. ஒரு சமுதாயம் மேன்மைப்பட வேண்டுமானால் அந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கமும் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் மாண்புள்ள சமுதாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உலகில் சமுதாயத்தின் பெண்களும் ஒரு அங்கம்தான். ஆனால் அவர்களை ஊனப்படுத்துவது, உரிமையற்றவர்களாக வாழ வைப்பது எந்த வகையிலும் சரியல்ல. கோயிலில் கடவுளை உமை ஒரு பாகனாக பார்க்கும் சமுதாயம் வீட்டிற்கு சென்றால் உமையம்மை வேறு, சிவபெருமான் வேறு என்று பார்க்கும் ஊன மனிதர்கள் நிறைந்த சமுதாயம் இது. தமிழகத்தில் ஆண்களை விட பெண்களே அதிகம் படித்தவர்களாக இருப்பார்கள், திறமை சான்றவர்களாக இருப்பார்கள், பெரிய பொறுப்புகளில் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருப்பார்கள். உலகத்துக்கு பேச்சை சொல்லிக் கொடுத்தது நம்ம தான். உலகத்துக்கு மொழி சொல்லிக் கொடுத்தது, இலக்கணம் சொல்லிக் கொடுத்தது, பேச்சு சொல்லிக் கொடுத்தது நம்ம. அதனால் தைரியமாக தமிழில் பேசலாம். நான் கட்டாயம் அவதார சாரை பாராட்டி ஆகணும். ஆங்கில வழி கல்வி கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த அளவுக்கு நல்ல தமிழ் பேசுகிற பசங்களை வளர்த்துருக்குறீங்க. கட்டாயம் உங்களை பாராட்டணும் சார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அமெரிக்கன்ட்ட பேசுனீங்கன்னா அவங்களோட பேச்சிலே ஒரு பெருமை இருக்கும். அமெரிக்கன்ட்டையோ இல்லை ஒரு ஜெர்மன்ட்டையோ பேசுனீங்கன்னா, இல்லை ஒரு
ஆங்கிலேயர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு பேச்சில் பெருமை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட வரலாறு மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. தன்னோட முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க, இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு பெருமை உண்டு. ஸோ நம்மளோட வரலாறு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம பெருமையாகவே வாழ முடியும். நம்ம பெருமையாக இருந்தால் தான் நம்ம நல்ல பெரிய விஷயங்களை செய்ய முடியுன்ற நம்பிக்கை வரும். ஸோ இந்த வயசில் வந்து நீங்கள் கட்டாயம் இதை புரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்கள், ஆனால் தன்னுடைய மொழியை காப்பாற்றுங்க. அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ அவருக்குமே ஒரு 14 மொழி தெரியும், 15 மொழி தெரியும் பாரதியாருக்குமே. ஆனால் அவர் சொன்னது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணணும்னு தான் சொன்னார். ஸோ அதனால் பெருமையாக சந்தோஷமாக நம்ம தமிழ் படிக்கலாம், அதை படித்து நம்ம எல்லோரும் முன்னேறலாம். நன்றி, வணக்கம். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நாதலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நாதலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நாதலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நாதலாலா. பாரதி உலா 2023 சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை.